2018 நான் போலீஸுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். 18 எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன், ஃபிசிக்கல் போவேன், ரோப்பில் ரிஜெக்ட் ஆயிடுவேன். மற்ற போலீஸ்காரங்க எல்லாம் அவங்க பிள்ளைய போயிட்டாங்கன்னு பெருமையாக பேசுகிறாங்க. நான் இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி கேட்பார். என் வாழ்க்கையில் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு மட்டும்தான். எல்லா ஃபிசிக்கலும் போயிட்டு வரனால சாரே கேட்பாங்க, டேய் என்னடா வந்துகிட்டே இருக்க, பாஸ் பண்ணி போடா. டேப்பில் டெஸ்ட் பேட்ச் தான் படித்தேன். கொஞ்சம் வேலைக்கு போகிறனால கொஞ்சம் வர முடியாது. சார் இருந்தாலும் சரி வா 5 மணிக்கு கூட டெஸ்ட் எழுதிட்டு போ, நான் உனக்காண்டி இன்ஸ்டியூட்டை மூடலை வெயிட் பண்ணுறேன், அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவராமகிருஷ்ணன். நான் காரைக்குடியிலேருந்து வரேன். எங்கள் அப்பா போலீஸ் தான். 1986 எங்கள் அப்பா பிசியாக ஜாயின் பண்ணாங்க. அப்பா இப்போ எஸ்எஸ்ஐயாக இருக்காங்க. இப்போ எஸ்ஐ காரைக்குடியில் இருக்காங்க. 2018 நான் போலீஸுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 18 எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன், ஃபிசிக்கல் போவேன், ரோப்பில் ரிஜெக்ட் ஆயிடுவேன். அடுத்து மறுபடியும் ஃபிசிக்கல் போவேன், ஜம்பில் ரிஜெக்ட் ஆயிடுவேன். இப்படியே ஜஸ்ட்டில் போன எஸ்ஐ ரிட்டர்ன்லாம் பாஸ் பண்ணேன், ஜஸ்ட்டில் ரிஜெக்ட்டு. அதோட அப்பாவோட ஸ்டேஷனில் மற்ற போலீஸ்காரட்டு பசங்க எல்லாருமே பாஸ் பண்ணி போயிடுவாங்க. அவங்கெல்லாம் பேசும்போது அப்பா சொல்லுவாங்க, வீட்டில் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அம்மாட்ட சொல்லுவாங்க, மற்ற போலீஸ்காரங்க எல்லாம் அவங்க பிள்ளைய போயிட்டாங்கன்னு பெருமையாக பேசுகிறாங்க. நான் இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி கேட்பார். இன்றைக்கி அது மட்டும் இல்லை, இங்கே நாங்கள் காரைக்குடியில் இருக்கிறனால கோட்டர்ஸ்லேயும் போலீஸ் கோட்டர்ஸ்லேயும் பேசுவாங்க, இப்போ ஃபிசிக்கல் போவான் வருவான்னு. ஆனால் இப்போ எல்லாருமே அதை மாற்றி தான் பேசுகிறாங்க. இவன் எப்படியோ கஷ்டப்பட்டான், வேலைக்கு போயிட்டான்னு நினைக்கிறாங்க. அதான் எனக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முக்கியமாக இது அங்கே ஒரு நண்பர் சொன்ன மாதிரி தான், ஃப்ரெண்டு. என் வாழ்க்கையில் ஃப்ரெண்டு மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு மட்டும்தான். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஃப்ரெண்டு இருக்கான், திருசெந்தில்னு ஒருத்தன், விஓவா இங்கே தான் தேவகோட்டையிலலாம் இருக்கான். அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அதிகமாக செலவு பண்ணுன்னு அவனே சொல்லலாம். நான் என்னென்னமோ கேட்பேன், வாங்கி கொடுத்துட்டே இருப்பான். ஷூ வாங்கி கொடுறான்னு கேட்பேன், வாங்கி கொடுவான். ஃபிசிக்கலுக்கு இதெல்லாம் வேணும் வாங்கி கொடுறானா வாங்கி கொடுப்பான். பாதாம் உலர் திராட்சை வாங்கி கொடுக்க எப்போ சிறந்தப்போ எப்படியே ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். இன்றைய வரைக்கும் எனக்கு கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டது அவன் தான். அதுக்கப்புறம் எனக்கு ஃபிசிக்கல் சுத்தமாக வராது, 0ல் இருந்தேன். அங்கே உட்காந்துருக்கான் ராதாகிருஷ்ணன், தாலுக்கு எஸ்ஐ. அவன் தான் இங்கே வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா. நாங்கள் 2 பேரும் தூத்துக்குடியில் தான் ஃபிசிக்கல் போனான். 1500 கூட 1500 மீட்டர் ஓடும்போது என்னை கூட்டிகிட்டே போனான், வா போகலாம், இந்த 2 ரவுண்டு தான் வா, இந்த 3/4 ரவுண்டு முடிஞ்சிருச்சு வா, கூட்டிகிட்டே போனான். லாஸ்ட் வரைக்கும் என்னை அவன் தான் பார்த்துட்டான். இப்போ வரைக்கும் கூட அவன் தான் இருக்கான். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், எல்லாருக்கும் அந்த நேரம் காலம் சார் கூட சொன்னாங்க. முக்கியமாக இந்த வெற்றிக்கு முக்கியமாக ஒருத்தர் இருக்கார். இங்கே அவரை காணோம், நான் எதிர்பார்த்தேன். என்னோட அண்ணன் காளீஸ்வரன் ஒருத்தர் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயாக இருக்கார் சிவகங்கையில். இங்கே அண்ணன் இருப்பார்னு நினச்சேன், அண்ணனை மிஸ் பண்ணுறேன். அண்ணன் 2018 ட்ரை பண்ணுறேன். எனக்கு பாடம் நடத்துகிற குருநாதர் அவர் தான். நம்ம காரைக்குடியில் நம்ம டேப் 2019 ஓப்பன் பண்ணாங்க. பெரியசாமி சார் தான் அங்கே இருந்தாங்க. டைமே நான் போகிறேன். எல்லா ஃபிசிக்கலும் போயிட்டு வரனால சாரே கேட்பாங்க, டேய் என்னடா வந்துக்கிட்டே இருக்க, பாஸ் பண்ணி போடா, உனக்கு பின்னாடி வந்தவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னு. ஒரு வழியாக சார், இந்த வெற்றி சாருக்காகவும். டெஸ்ட் பேட்ச் நம்ம டேப்பில் டெஸ்ட் பேட்ச் தான் படித்தேன். கொஞ்சம் வேலைக்கு போகிறனால கொஞ்சம் வர முடியாது. சார் இருந்தாலும் சரி வா 5 மணிக்கு கூட டெஸ்ட் எழுதிட்டு போ, நான் உனக்காண்டி இன்ஸ்டியூட்டை மூடலை வெயிட் பண்ணுறேன், அப்போல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார்.